வணக்கம் பத்மநாபன். கும்பகோணம் மாநகராட்சியாக மாற்றப்பட்டு சில மாதங்களாகும் நிலையில் இந்த மாநகராட்சியினுடைய பணிகள் மிகவும் தொய்வாகவே உள்ளது. ஏனென்று கேட்டால் இந்த மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டத்தை கடந்த ஒரு 2-3 மாதங்களில் ஒரு 4 முறை அந்த பாதையிலேயே மீண்டும் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியாகவும் அதை சரி செய்து பணிகள் நடைபெற்றாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரங்கள் பிரச்சனை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய வாகனங்கள் முழுமையாக செல்ல முடியாமல் சுற்றி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இப்போது மீண்டும் நேற்று இரவு ஏற்பட்ட மழையின் காரணமாக சரி செய்து சில நாட்களே ஆன பிறகு இப்பொழுதுதான் சரி செய்யப்பட்டது. மீண்டும் அதே இடத்தில் அந்த பாதாள சாக்கடையாக உடைப்பு ஏற்பட்டு அந்த நீர்கள் பொங்கி வெளியே வந்ததனால் மக்கள் அச்சத்தில் ஏற்பட்டனர். ஏன்னால் பாதாள சாக்கடையால் தொற்று நோய் ஏற்படும் என்ற பயமும் மக்களிடையே இருந்துள்ளது. எனவே இந்த பாதாள சாக்கடையை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மழையானது நின்றால்தான் அதை சரி செய்ய முடியும் என மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாபன்.